இக்கனியை உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. சொல்ல வேண்டியதுதான் என்ன பாடுபட்டு நின்னாலும் ₹1 உன் மண்ணுக்குள் நிற்பதல்ல. விலகுதா? நான் கூறுவதை ஆமல்ல என்று கூறு. விலகுதா? எவ்விடம் போனாலும் மனக்குறையாகத்தான் உனக்கு உள்ளது. உனக்கு மனதில் செம்போ தெளிவா அல்ல. அதே போல் உன் மண்ணுக்குள் சிறு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் இருவருக்குள்ளமே அல்ல. விலகுதா? நீ சொல்வதை சற்று ஏற்றுக்கொண்டாலும் மற்ற ஏற்றுக்கொள்வதல்ல. அதே போல் அவர் கூறுவதையும் உன்னால் ஏற்றுக்கொண்டாலும் அப்புறம் ஏற்றுக்கொள்வதில்லை. சங்கடம் உன் இல்லத்தில் எப்போதும் உள்ளது. விலகுதா? வேறு என்னவென்று கூறு. விலகவில்லை. இக்கனியை உன் மண்ணுக்குள் பொட்டிட்டு வை. விலகுதா? உன் இடத்தில் நீ இதே போல் உள்ளடமா, இல்லை என்றால் தெரிய வேண்டுமா என்று அவ்விடத்தில் ஏதாவது உள்ளதா அல்ல ஒன்றும் அல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். விலகுதா? இதை அன்று அழைத்து வர சொல். 5வது நாள் அழைத்து. விலகுதா? அப்போது என்னவென்பதை நான் உகுத்துக் கொள்கிறேன். உன்னிடத்தில் ஒரு ஆண்மகன் தந்திரமாக உன் மாங்கலிட்டவனிடம் என்ன நடப்பது என்பது அனைத்துமே உகுத்துக் கொள்கிறான். ஆமல்லே என்று அழைத்துக்கொள். ஆனால் அவன் எது கேட்டாலும் இவனால் மறுக்க முடிய இயலவில்லை. அனைத்துமே அதை கூறுகிறான். அதனால தான் இன்று அவன் காலடியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணம் அவனுக்கு உள்ளது. விலகுதா? அவனை விற்று நகரக்கூடாது. அவன் எது கூறினாலும் அதுக்கு இவன் அவ்விடத்தை தலையாற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். அது போலதான் அவனிடத்தில் உள்ளது. அவனை மீறி எவ்விடத்துக்கும் இவன் பணி செய்ய போக இயலவில்லை. ஆமல்லே என்று அனுப்பம். என் இடத்தில் என் செவிலி கேட்க அல்ல. அதைதான் கூறியிருந்தான். ஒரு இடத்திலும் நாடு அல்ல. அவன் கூறிய இடத்துக்கு மட்டும்தான் உன்னால் அடி எடுத்து வைக்க முடியுது. ஆமல்லையா? மற்ற இடத்துக்கு நீயே அவ்விடத்தில் போய் நீ முன் பேசி வந்தாலும் சற்று சிறிது நேரம் கப்பாற்பட்டு இப்போது அவ்விடத்துக்கு கூடாது. நான் ஒரு அப்பாலம் பார்த்துக் கொள்ளலாம் என்று உனக்கு அழைப்பு வருகிறேன். கூறு. ஆமல்லே என்று கூற சொல். அப்போதுதான் நான் அப்பால் பற்றி என்னால் கூற முடியும். எவ்விடத்துக்கு போனாலும் மனம் குறைவோடு தான் தலை குனிந்து தான் இல்லத்துக்கு வருகிறேன் தவிர தலை நிமிஷம் கை நிறைய அழைத்து வருவது அல்ல. விலகுதா? இக்கனியை வைத்து அழைத்து வா. அவ்விடத்தில் என்ன நடப்பது என்பதை நான் உகுத்துக் கொள்ள வேண்டும்.